ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் வீடியோ போடல. இன்றைக்கி என்ன போட போகிறேன்? நேற்று எல்லாம் செம்ம வேலை இருந்தது, அதனால் போட முடியல என்னால். இன்றைக்கி நான் என்ன போட போகிறேன்னா, இன்றைக்கி சமைச்சதெல்லாம் எதுவும் போடல நான் உங்களுக்கு. இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் வெறும் சாம்பார், மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், அது மட்டும்தான் சமைத்தேன். வேறு எதுவும் சமைக்கலை. இப்போது நான் ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு குழிப்பணியாரம் செய்ய போகிறேன். அது எப்படி செய்வேன் கட்டவா? இங்கே பாருங்கள். இந்த வெங்காயம் குழிப்பணியாரத்துக்காக வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 2ம் குழிப்பணியாரத்துக்காக. இந்த கேரட் அதுவும் அதுக்காகத்தான். இப்போ நான் அதை வதக்கி இதை பாருங்கள், இட்லி மாவு இதில் போட போகிறேன். இதில் போட்டு கடன்னு கலக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ அதை இறக்கிட்டேன். அதை எடுத்துட்டேன். நான் குழிப்பணியாரத்துக்கு வதக்கின வெங்காயத்தை எடுத்துட்டேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதே வானலில் சும்மா வானல் மாற்றி ஏன்ட்டு நம்ம தான் கழுவி ஆகணும், அதனால நம்ம இப்படியே செய்யலாம். இஞ்சி போடுறேன். இது எதுக்குன்னா, அது குழிப்பணியாரத்துக்கு சைடிஷ். இஞ்சி, பச்சை மிளகாய் போடுறேன். மிளகாய் செய்யணும். பச்சை மிளகாய், இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள், பச்சை மிளகாய் வதங்கிடுத்து, இஞ்சி பூண்டு வதங்கிடுத்து. அது கூட ஒரு வெங்காயம் லைட்டாக அந்த இது வதங்கினா போதும், பச்சை வாசனை போனால் போதும். எதுக்குன்னா வெங்காயம் தேங்காய் சட்னிக்கு டேஸ்ட்டுக்காக நல்லாயிருக்கும். வச்சு பாருங்கள். பொடி வெங்காயம் போட்டால், சாம்பார் வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் பொடி வெங்காயம் காலி ஆகிடுது. இப்போ இந்த டைமில் கடைக்கு போக முடியாது எங்கேயும், என்னால் வெளியில். அதனால நான் பல்லாரி வெங்காயம் போட்டிருக்கேன், கட் பண்ணி போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா போதும். இந்த அளவுக்கு வதங்கினாக்கா போதும். அதுக்குள்ள இந்த தேங்காய், துருவி வச்ச தேங்காயை போட்டு ஒரு வதக்கி, ரொம்ப வதக்காதீங்க, ஏன்னா தேங்காய் எண்ணெய் விட்ட மாதிரி ஆகிடும். சும்மா அந்த ஸ்மெல் வரும். தேங்காய் சூட்டில் போட்டு வதக்கினா ஒரு ஸ்மெல் வரும், நல்லா வாசனையாக இருக்கும் சட்னி. அதுக்காக அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். இது தேங்காய் சட்னிக்காக. இப்போ தேங்காய் இறக்கிட்டோமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் வானலில். அதே வானல் சும்மா கழுவிட்டு ஊற்றிருக்கேன். பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டேன். இது எதுக்குன்னா, பொதுவாக குழிப்பணியாரம் செஞ்சேன்னா கார சட்னிட்டு நல்லாயிருக்கும். பூண்டு போட்டு வெறும் தக்காளி பாருங்கள், தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் போட்டு கார சட்னி பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கும் இதுக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இருந்தாலும் நான் கொஞ்சம் தேங்காய் சட்னியும் அரைக்கிறதுக்காக வதக்கி அதுவும் மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். பூண்டுக்கு கொஞ்சம் இதுவாகிடுச்சா, கலர் மாறிடுச்சா, ரொம்ப கலர்னா கசப்பு தன்மை வந்துடும் பூண்டில். இதை கடையில் செஞ்சாங்கன்னா இந்த சட்னியில் ஃபுட் கலர் கலப்பாங்க. அப்போ நம்மளுக்கு அது நல்லா டார்க்காக இருக்கும் அந்த கலர். அதுமாரி சாப்பிட்டோன்னா அந்த கலர் நம்ம வயிற்றை விட்டு போகிறதுக்கே 6 மாதம் ஆகும். அதனால் சின்னதாக ஒரு மெசேஜ், யாரும் வேலைக்கு போயிட்டு வரக்குள்ள, ஆஃபீஸ் போயிட்டு வரக்குள்ள, வீட்டில் பசங்க இருப்பாங்கன்னு கடையிலேருந்து வாங்கிட்டு கொடுக்காதீங்க.
முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. வீட்டுக்கு வந்து இன்னும் ஒரு 20 நிமிஷம் ஆகிடும். இதை எதனா ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி எதனா செஞ்சு கொடுங்க. ஏன்னா வந்து பசங்க குழந்தைங்க வளர்கிற குழந்தைங்க வயிற்றுக்கு நல்லதில்லை. நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் அதனுடைய ஜீரண சக்தியோ அந்த கலர் சக்தியோ அது மாறுறதுக்கு எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 4 மாதமாச்சும் ஆகும் கடையில் வாங்குகிற பொருளுக்கு. இதில் வந்து நான் எப்பவுமே வரமிளகா போட்டு அரைச்சிடுவேன். இன்றைக்கி நான் வரமிளகா போடலை. இதில் வரமிளகா தூள் போடுறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த சட்னி நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் கல் உப்பு அரைக்கக்குள்ளேயும் சேர்த்துடலாம். நான் இப்படி போட்டால் இது வந்து தனியாக இருக்க பொருள் தானே, கரைஞ்சிடும். இது அதுக்காக நான் கல் உப்பு போடுறேன். இதில் பொதுவாகவே சமைக்கிற எல்லா விஷயத்துலையுமே கல் உப்பு யூஸ் பண்ணுங்க, இல்லை சாதா சால்ட்டு யூஸ் பண்ணுங்க. நிறையா இந்த விதவிதமாக சால்ட்டு வருது, அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து தைராய்டுக்கு முக்கியமாக இந்த சால்ட்டால் தான் நிறையா வர்றதுக்கு காரணமே. கொஞ்சம் அதையும் தவிர்த்துக்கோங்க. பெண்கள்லாம் நம்ம என்ன செய்கிறோமோ அதான் வீட்டில் இருக்கவங்க சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம தவிர்த்தனாலே வீட்டில் இருக்கவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ வந்து இந்த மாவு வந்து நல்லா கரைச்சி வச்சிடலாம். இதை நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், கேரட் இதெல்லாம் போட்டு கொட்டி மிக்ஸ் பண்ணி நல்லா உப்பு போட்டு கரைச்சி ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அந்த வெங்காயத்தோட அரணி பாருங்க, நல்லா கரைச்சிட்டேன் பாருங்க. அந்த வெங்காயமும் அந்த மாவும் சேரக்குள்ள கொஞ்சம் ஒரு மணி நேரத்தில் அது புளிப்புத்தன்மை கொஞ்சம் கூடிடும். அப்போ அது ஊற்றக்குள்ள டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லா சூப்பராக கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். பாய். குழிப்பணியாரம் ரெடி, தேங்காய் சட்னி ரெடி, தாளிச்சாச்சு, கார சட்னி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். பாய்.